गाइस வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். மல்லி ரேணுகாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்க சொன்னது ராஜேஸ்வரிக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. ராஜேஸ்வரி உடனே விஜய் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. விஜய் கேக்குறாங்க, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் நான் தான் எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி மல்லி சொல்றாங்க. மல்லிய எல்லாரும் சேர்ந்து ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. கதிரேசன் சாருக்கு சொல்லவே வேணாம், அவர் அதுக்கு மேல திட்டிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல மல்லி சொல்றாங்க, ரேணுகாக்காவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததே நான் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம்னு வந்தா அதை தீர்த்துக்க நான் முயற்சி பண்ண கூடாதா அப்படின்னு மல்லி கேக்குறாங்க. உடனே கதிரேசன் சாரு, ஏன் மகளை சந்தேகப்படுறதுக்கு இவ யார் மாப்பிள அப்படின்னு கதிரேசன் சாரு விஜய பார்த்து கேக்குறாரு. இதெல்லாம் கேட்டதும் ரேணுகா அவங்க டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்துல டாக்டருக்கு போன் பண்ணி டாக்டரை வர சொல்லி ரேணுகாவை செக் பண்ண சொல்றாங்க. ரேணுகாவை செக் பண்ணிட்டு அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு மென்டல் ட்ராமாவை உருவாக்கி அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க ஏற்கனவே செத்து பொழைச்சு வந்தவங்க அப்படின்னு சொல்லவும் நிஷா மேடம் உடனே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. கதிரேசன் சார் சொல்றாரு, மாப்பிள்ள உடனே இப்ப போலீஸை நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிட்டு மல்லியை புடிச்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு விஜய் சார் சொல்றாரு, சித்த எல்லாரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு, மல்லி நீ பண்ணினது கொஞ்சம் கூட சரியில்லை. நானே ரேணுகா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லாக்கிட்டு வர்றான்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். நீ இங்க இருந்தா எதுவும் நடக்காது, நீ கிளம்பி உங்க அண்ணன் வீட்டுக்கே போயிரு அப்படின்னு சொல்லி மல்லிய திட்டி அவங்க வெளியில அனுப்பி விட்டுறாங்க விஜய் சாரு. உடனே மல்லியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.